கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ரட்சிப்பின் கன்மலையும் ரட்சிப்பின் தேவனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரம் பாடுபட்ட வாரம் எனப்படும், பரிசுத்த வாரம் எனப்படும். இந்த பாடுபட்ட வாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை அதிகமாக தியானிக்க உள்ளோம். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர், அவர் பாவமற்றவர், அவர் மாசில்லாதவர். சிருஷ்டிப்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் மீறுதல்களுக்காக, நம் அக்கிரமங்களுக்காக சிருஷ்டியாக வந்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பினார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாக இவ்வுலகத்திற்கு வந்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார். இப்பொழுதும் நம் இருதயத்தை நொறுக்கும், உள்ளத்தை உடைக்கும் ஒரு தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் காயங்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக காயப்பட்டார்? வேதத்தில் 3 காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டார், நமது நோய்கள் நிமித்தம் காயப்பட்டார், நமது சாபங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு படுகொலை அல்ல, அது ஒரு இரத்தச்சாட்சியின் மரணமும் அல்ல, அது ஒரு மீட்பின் மரணம். நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அது ஒரு பலியின் மரணம். இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக மரித்து உயிர்த்தெழுந்தார். அது ஒரு பதிலாக்குதலின் மரணமாக இருக்கின்றது. நமது பாவங்களுக்காக, நமது அக்கிரமங்களுக்காக, நமது மீறுதல்களுக்காக அவர் தாமே, பாவமற்ற அவர் சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பினார். முதலாவதாக, மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்பதை பற்றி சற்றே சிந்திக்கலாம். இயேசு கிறிஸ்து அதிக கஷ்டப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உருக்கப்பட்டு, அவமானப்பட்டு அவர் ஒரு புறம் எல்லா துக்கங்களையும் நமக்காக சகித்தார். மறுபுறம் அவர் இரத்தம் சிந்தி காயத்தை ஏற்றுக்கொண்டார். எதற்காக காயத்தை ஏற்றுக்கொண்டார்? நமது மீறுதல்கள் நிமித்தம் காயத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வசனம் கூறுகிறது. அதுவும் ஒரு தீர்க்கதரிசன வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். ஏசாயா 53:5 இவ்வாறு கூறுகிறது: நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவர் தழும்புகளால் குணமாகிறோம். எப்படி காயப்பட்டார்? வாரினால் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் சிலுவையில் கடாவப்பட்டார், ஈட்டியால் குத்தப்பட்டார், தலையில் முள்முடி சூட்டினார்கள், அதனால் இரத்தம் வடிந்தது, காயம் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தை, தமது வியர்வையை, தமது கண்ணீரை, தமது ஜீவனை நமக்காக சிலுவையில் ஊற்றி கொடுத்தார். அந்த காயத்தின் நிமித்தம் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியினால் அவர் காயப்படுவார். அந்த காயத்தின் நிமித்தம் உலக மக்கள் யாவரும் பாவ மன்னிப்பை பெறுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் காயப்பட்டார்? ரோமர் 3:23 வசனத்திலிருந்து சில வசனங்கள் இவ்வாறு கூறுகிறது: எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, எல்லோரும் ஏகமாய் கெட்டுப்போனார்கள், எனவே நமக்கு ஆக்கினை வந்தது.
நாம் பாவத்தில் இருந்த பொழுது தேவனுடைய கோபம் நம்மேல் விழுந்தது. அதனால் நமக்கு நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்பின் போது பாவத்தின் நிமித்தம் நமக்கு தண்டனை கிடைக்கும். என்ன தண்டனை கிடைக்கும்? ஏனென்றால் மரண தண்டனை தான் கிடைக்கும். நம் தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் பாவத்தை வெறுக்கிறார். பாவத்திற்கு தண்டனை கொடுப்பார். அவர் பற்றி எரியும் அக்கினியாயிருக்கிறார். கன்சியூமிங் ஃபயராக இருக்கிறார். பாவம் கொடூரமானது. ஏனென்றால் வசனம் கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கும் சுவராக இருக்கின்றது. பாவம் நமது வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். நாம் பாவத்தின் நிமித்தம் நித்திய ஆக்கினைக்குட்பட்டு இருக்கின்றோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தமது அன்பின் நிமித்தம் நமக்காக காயப்பட்டு பாவ மன்னிப்பை சிலுவையில் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அவர் தழும்புகளை இன்றும் நாம் காணலாம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்து சென்றது ஒன்றே ஒன்றுதான். என்னவென்றால் தழும்புகள். அவர் இரண்டாம் வருகையின் போது அவர் கை கால்களில் உள்ள தழும்புகளை நாம் காணலாம். ஒரு பைபிள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பல கொஸ்டின்ஸ் கேட்டார். அவங்களாம் பைபிள் ஸ்காலர்ஸு. முதலாவது அவர் கேட்ட கேள்வி, உலகத்திலே மிகப்பெரிய ட்ராஜடி என்ன என்று கேட்டார். அதற்கு சிலர் சொன்னார்கள், இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது அமெரிக்கர்கள் ஜப்பான் மீது ஆட்டம் பாம் போட்டு அதனால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஊனமுற்றார்கள் என்று கூறினார்கள். அவர் நோ என்று கூறினார். மற்றும் சிலர் கூறினார்கள், சுனாமியின் போது அநேகர் கடலில் அழித்து கொல்லப்பட்டார்கள் என்று கூறினார். அதுவும் இல்லை என்று கூறினார். மிகப்பெரிய ட்ராஜடி என்றால் சிருஷ்டிப்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டியாகிய மனிதன் சிலுவையில் அறைந்ததுதான் மிகப்பெரிய ட்ராஜடி என்று கூறினார். ஆம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குவதை பார்த்து சூரியன், எனது சிருஷ்டிப்பின் கர்த்தர் சிலுவையில் தொங்குகிறார், அவரை என்னால் காண முடியாது என்று கூறி தன் கண்களை மூடிக்கொண்டதாம். அதனால்தான் 3 மணி நேரம் பூலோகம் எங்கும் இருள் வந்தது என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் ப்ரொஃபஸர் கேட்டார், மிகப்பெரிய வெற்றி என்ன என்று கேட்டார். சிலர் சொன்னார்கள், சந்திரனில் மனிதன் நடந்தது. சிலர் கூறினார்கள் கம்ப்யூட்டர், ஐஃபோன், ஐபேட் என்று கூறினார்கள். நோ, நெவர் என்று கூறினார். மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினது என்று கூறினார். மிகப்பெரிய அன்பு என்ன என்று கேட்டார். அவரே அதற்கு பதில் கூறினார். அதாவது இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை நமக்காக சிலுவையில் ஈடாக கொடுத்த அன்பே மிகப்பெரிய அன்பாகும். எபேசியர் 3:18 கூறப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு நீளம் கிடையாது, அகலம் கிடையாது, ஆழம் கிடையாது, உயரம் கிடையாது. இயேசு என்ன கூறினார்? யோவான் 15:13 இவ்வாறு கூறினார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றுமில்லை என்று கூறினார். மற்றொரு கொஸ்டினை ப்ரொஃபஸர் கேட்டார், மிகப்பெரிய மேக்னெட் என்ன என்று கேட்டார். அதுதான் சிலுவை. இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? நான் பூமியில் உயர்த்தப்படும் பொழுது பூமியில் உள்ள ஜனங்களை எல்லாம் என்னிடத்தில் நான் சேர்த்து கொள்வேன். அட்ராக்டிங் பவர், த மோஸ்ட் பவர்ஃபுல் அட்ராக்டிங் பவர், அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினது. மிகப்பெரிய கரைப்பான் என்ன? பாவத்தை எது கரைக்கும்? வாட் இஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மேலும் அவர் கூறினார், பூலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் ஒரே ஒரு ஏணிதான் இருக்கின்றது, அதுதான் சிலுவை என்று கூறினார். மற்றொரு கவிஞர் இவ்வாறு மிக அழகாக கூறினார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
இயேசு கிறிஸ்து இல்லாமல் சிலுவை இல்லை. சிலுவை இல்லாமல் ரத்தம் சிந்துதல் இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு கிடையாது, ரட்சிப்பும் கிடையாது. மீட்பு இல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது, பரலோக வாழ்க்கை கிடையாது. எனவே நமக்கு சிலுவை தேவை. சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்து தேவை. இயேசு கிறிஸ்துவும் நாமும் பரலோகத்தில் ஆண்டாண்டு காலமாக நாம் சுகித்து கழிகூர்ந்து இருப்போம் என்று அந்த கவிஞர் கூறுகிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து ஏன் காயப்பட்டார் என்று பார்க்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்து நமது நோய்களிலிருந்து நம்மை சுகமளிக்க அவர் காயப்பட்டார். தேவனானவர் என்ன கூறினார்? நான் உனக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் நோய்களை குணமாக்குவேன் என்று கூறினார். அதை நிறைவேற்றத்தக்கதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் காயம் ஏற்பட்டது, அதன் மூலம் தழும்பு ஏற்பட்டது. தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேத வசனம் கூறுகிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். 1 பேதுரு 2:24 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தழும்பு எப்படி ஏற்படும்? காயப்பட்டால் நிச்சயம் தழும்பு ஏற்படும். இயேசுவின் கரங்கால்களில் தழும்பு இருக்கிறது. அவர் வியாதியஸ்தரிடம் வந்து தொட்டு சுகமாக்குகிறார். தீராத வியாதியாக இருக்கலாம், கேன்சர், ஆஸ்துமா போன்றதாக இருக்கலாம், இல்லை என்றால் மிகவும் கொடூரமான கிரானிக் டிசீஸாக இருக்கலாம், டிபியாக இருக்கலாம், எய்ட்ஸாக இருக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? வியாதியஸ்தரிடம் வந்து அவர்களை தொட்டு சுகமாக்குவார். தழும்புள்ள கரங்களால் தொட்டு சுகமாக்குவார். எனவே நாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு வியாதி வரக்கூடாது, நீர் அநேக வாக்குத்தத்தங்களை வேதத்தில் கொடுத்திருக்கிறீர், அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தினம் தினம் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்கிறீர்களா? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் உன்மேல் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஐ ஆம் த ஜெகோவா ராஃபே. எப்பொழுது அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது பாழாக்கும் கொள்ளை நோய் நம்மை அணுகாது என்று வசனம் கூறுகிறது. அன்று இயேசு கிறிஸ்து கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வியாதியஸ்தர்களையும் நோயுள்ளவர்களையும் சுகமாக்கினார். இன்றும் நம் மத்தியில் அவர் இருக்கிறார். நமக்கு என்ன வியாதி வந்தாலும் வியாதி படுக்கையில் நம் அருகில் வந்து உட்கார்ந்து தம்முடைய தழும்புள்ள கரங்களால் நம்மை தொட்டு சுகமாக்குகிறார். உங்களுக்கு தெய்வீக சுகம் வேண்டுமா? அற்புத சுகம் வேண்டுமா? உடனடி சுகம் வேண்டுமா? இயேசுவிடம் ஓடி வாருங்கள். நமக்கு சுகம் வேண்டுமென்றால் வேதம் கூறுகிறது 2 நிபந்தனை இருக்க வேண்டும். ஒன்று, ஊக்கமாக ஜெபிக்கணுமா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வசனம் கூறுகிறது. நாம் வியாதியில் இருக்கும் பொழுது ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார். அதுவும் இல்லாமல் நாம் பாவ மன்னிப்பை பெற்று பாவத்திலிருந்து விலக வேண்டும். மற்றொரு குட் நியூஸ் ஒன்று வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது நாமும் பிணியாளியின் மேல் கைகளை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீ கிஃப்ட், ஒரு வரமாக இருக்கின்றது. மத்தேயு 10:8 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், வியாதியஸ்தரை குணமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள் என்று கூறுகிறார். ஃபுல் அத்தாரிட்டி கொடுக்குறாரு.
இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நாம் வியாதியஸ்தர்களை குணப்படுத்தலாம். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று கூறுகிறார். குவாக்கர் ஓட்ஸ் என்ற கம்பெனிக்கு அதிபதி யார் என்றால் ஹென்றி குரோவல் என்பவர். இவர் ஒரு அமெரிக்கர். அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தீராத வியாதி வந்தது, டிபி வந்தது. ஸ்கூலுக்கு போக முடியவில்லை. அப்பொழுது அந்த டாக்டர்ஸ் கைவிரித்து விட்டார்கள், இவர் இறந்து போய் விடுவார் என்று. எனவே ஒரு பொருத்தனை அந்த சிறு வயதில் பண்ணினான். அவன் என்ன கூறினான்? ஆண்டவரே, இந்த வியாதி என்னை விட்டு போக வேண்டும். அப்பொழுது நான் பெரியவனாகி ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறும் பொழுது என்னுடைய வருமானத்திலிருந்து தாராளமாக உமக்கு நான் கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனையை சிறு வயதில் பண்ணினான். கர்த்தர் அவன் பொருத்தனையை கேட்டார், அவருக்கு சுகம் கொடுத்தான். அவன் வளர்ந்தான், வாலிபனாகி குவாக்கர் ஓட்ஸ் என்ற கம்பெனியை உருவாக்கினான். முதலாவது நஷ்டம் வந்தாலும் பின்பு கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் 70% வருமானத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தான். ஆம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நாம் பொருத்தனை பண்ணி ஜீவிப்போம், கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார். மூன்றாவதாக, நம் சாபங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். பாவமும் நமக்கு இருக்கிறது, சாபமும் நமக்கு இருக்கிறது, கட்டுகளும் நமக்கு இருக்கிறது. இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். அவர் சிலுவையில் காயப்பட்டு இரத்தம் சிந்தி நம் பாவத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். இதை ஒரு வசனம் மிக அழகாக கூறுகிறது. அதை வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நமக்கு எப்படி சாபம் வருகிறது? வேதம் கூறுகிறது 2 காரணங்களால் சாபம் வருகிறது. நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் தலைமுறையாக நமக்கு சாபம் வரும். மந்திரவாதிகள் மூலம், பில்லி சூனியக்காரர்கள் மூலம் நமக்கு சாபம் வரும். ஆனால் விசுவாசிகளாகி நமக்கு ஒருபோதும் நம் கிட்டத்தில் சாபம் வராது. ஏனென்றால் வசனம் கூறுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான தந்திரம் இல்லை. நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபத்தை சிலுவையில் முறித்தார். நமக்கு சாபமற்ற வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மாறாவின் கசப்பு வாழ்க்கை போய் நமக்கு மதுரமான, இனிப்பான, வளமான வாழ்க்கை நமக்கு கொடுப்பார். அதுவும் இல்லாமல் நாம் சாபம் இல்லாமல் இருந்தால் பூமியில் உள்ள ஜாதிகளில் எல்லாரை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே சாபத்தை முறிப்பவர் இயேசு கிறிஸ்து. ஜான் பேட்டன் என்ற ஒரு மிஷனரி இருந்தார். அவர் பசிபிக் கடலில் உள்ள ஒரு தீவில் போய் மிஷனரியாக செயல்புரிந்தார். அங்குள்ள மக்கள் மந்திரவாதத்தால், பில்லி சூனிய கட்டுகளால் கட்டப்பட்டு இருந்தார்கள். ஜான் பேட்டன் போனார், இயேசுவின் அன்பை கூறினார், உங்களுக்கு சாபம் இல்லை என்று திட்டவட்டமாக கூறினார். அதனால் அநேகர் அவர் மீது கோபம் கொண்டு என்ன செய்தார்கள்? ஈட்டியை எடுத்துக்கொண்டு அவரை கொல்ல வந்தார்கள். என்றாலும் அவர் அற்புதமாக கர்த்தர் அவரை தப்புவித்தார்.
இவனை எப்படியாவது கொன்றணும், விஷம் வச்சு கொன்றணும்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் விருந்துக்கு கூப்பிட்டு அவர் சாப்பிடும் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து விட்டார்கள். ஜான் பேட்டனுக்கு நன்றாக தெரியும் அதில் விஷம் இருக்கிறது என்று. எனவே ஜெபித்து விட்டு சாப்பிட்டார். அவர் என்ன சொன்னார், இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும் இயேசுவே என்று சொல்லி ஜெபித்து சாப்பிட்டார். அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை. அவர் சிரித்த முகத்தோடு போனார். இதை கண்ட மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்று அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த பாடுபட்ட வாரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் கூறுகிறது, முதலாவது அவர் பாதங்களை நாம் தழுவிக்கொள்ள வேண்டும், சிலுவையை தழுவிக்கொள்ள வேண்டும். தழும்புகள் நிறைந்த பாதம் ஒன்றே எனக்கு போதும் என்று கூற வேண்டும். அதுவும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே நாம் செல்ல வேண்டும். சிலுவையை குறித்த உபதேசம் நமக்கு மேன்மையாக இருக்கின்றது. ஆம், நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் சிலுவையை குறித்த உபதேசத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அதுவும் இல்லாமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும் பிரசங்கிக்க வேண்டும். இந்த பாடுபட்ட பரிசுத்த வாரத்தில் எங்கும் சென்று இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று பிரசங்கிக்க வேண்டும். நமது பாவம், சாபம், உலகம், மாம்ச இச்சையை சிலுவையில் அறையப்பட வேண்டும் வசனம் கூறுகிறது. அதுவும் இல்லாமல் நமக்கு சிலுவை பாடுகள் உண்டு. அந்த சிலுவை பாடுகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிமித்தம் அவைகளை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட போக வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாடுபட்ட வாரத்தில் முதலாவதாக நமது பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும். ஆண்டவரே, எனக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக நீர் சிலுவையில் இரத்தம் சிந்தி காயம் ஏற்றிருக்கிறீர். அந்த காயத்தின் நிமித்தம் என் பாவத்தை மன்னியும். என் இரத்தத்தை, உம்முடைய இரத்தத்தை என் மீது நீர் ஊற்றி அதன் மூலம் என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் நீதிமானாக்கப்பட வேண்டும். நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்தீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று கூறி முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பை பெற வேண்டும். பின்பு மனிதர்களாகிய நமக்கு கண்டிப்பாக வியாதி இருக்கும். இன்று தலைவலி வந்தால் நாளை வயிற்று வலி வரலாம், இல்லை என்றால் ஒரு பயங்கரமான டிசீஸ் வரலாம். எதற்கும் பயப்படக்கூடாது. வியாதியை கொண்டு வருபவன் சாத்தான். சாத்தானை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து தீர்த்தார். அவனை நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். அவனுக்கு வல்லமை இப்பொழுது கிடையாது. எனவே நமது நோய்களை சுகமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் தழும்புகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. அவர் 3 விதமாக நம்மிடத்தில் வந்து நம்முடைய வியாதியை சுகமாக்குகிறார். முதலாவது வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். ஆண்டு நூற்றுக்கு வசனத்தை அனுப்பினார், அதன் மூலம் சுகமானான். லாசருவை எடுத்துக்கொள்ளுங்கள், வெளியே வா என்று வார்த்தையை அனுப்பினார். வார்த்தையில் வல்லமை இருந்தது. உயிரோடு அவன் எழுந்து வந்தான். எனவே வார்த்தையின் நிமித்தம் நமக்கு சுகமளிப்பார். அதுவும் இல்லாமல் அவர் நம்மை தொட்டு சுகமளிப்பார். அவர் உலகத்தில் இருந்த காலகட்டத்தில் எங்கும் சென்று நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கினார், குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார். இன்றும் நம்மிடத்தில் வந்து நம்மை தொட்டு சுகமாக்குகிறார். மூன்றாவதாக அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அதை சொல்லி சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டு நம் வியாதி நீங்க ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நமக்கு ஒரு சாபமும் கிடையாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம், கீர்த்தியுள்ள ஜனமாக இருக்கிறோம், மகிமையுள்ள ஜனமாக இருக்கிறோம். We are the treasured possession of the Lord. We are the precious jewel of the Lord.
We are the signet ring in the hand of the Lord like Jerubbaal. எனவே நமக்கு சாபம் வராது. இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் சந்தோஷமாக சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களை இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் தகப்பனே, இப்பொழுது நாங்கள் உம்முடைய பாத பண்டையில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று கர்த்தாவே, உம்முடைய தழும்புள்ள பாதங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. நீ சிலுவையில் எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இந்த சிலுவை யூதர்களுக்கு இடரலாக இருக்கிறது என்று வசனம் கூறுகிறது. கிரேக்கர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது என்று வசனம் கூறுகிறது. ரோமர்களுக்கு அவமானமாக இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசிகளாகிய எங்களுக்கோ இந்த சிலுவை ஒரு வெற்றியின் சிலுவையாக, ஒரு மகிமையின் சிலுவையாக, ஒரு மீட்பின் சிலுவையாக இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சிலுவை அண்டையில் நாங்கள் நம்பி வந்து நிற்கும் பொழுது எங்கள் பாவ பாரம், சாபம், மரணம் எல்லாம் ஓடி போய் விடுகிறது கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் அடியில் வந்து நாங்கள் உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீதாமே எங்களுக்கு கிருபை புரியும் கர்த்தாவே. இந்த சிலுவையின் இரகசியத்தை, இந்த காயங்களின் இரகசியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு கிருபை புரியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். என் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீ. பகலிலும் பாடிடுவே இயேசுவே என்ற நாவுயிரே, இயேசுவே என்ற நாவுயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீ. அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே என்ற நானுயிரே, இயேசுவே